உருளைக்கிழங்குல இந்த மாதிரி பூஞ்சைகள் வராமல் இருக்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் வெள்ளை பூண்டு நீங்கள் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா அதோட தோலை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 2 கற்பூரத்தை இதே போல் பொடி பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிச்சன் டாப் மேலே சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தெளித்து விட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா குட்டி குட்டி பூச்சிகள் வராமல் இருக்கும். பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பொடி இப்போ மேலாப்பில் தூவி விட்டு அதுக்கு மேலே வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வாடை வந்து நமக்கு வராமல் இருக்கும். சிங்க்கும் நல்லா பளபளப்பாக இருக்கும். யூஸ் பண்ணி முடிச்ச பேனாக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட மூடியை எடுத்து நீங்க துணி காய போடும்போது கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டைட்டா நிற்கும். வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து மேலே இதே போல கட் பண்ணி உள்ள வந்து ஒரு பள்ளம் மாதிரி உருவாக்கிக்கோங்க. அதில் வந்து வேப்பெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் சேர்த்து திரியை போட்டு நார்மலாக நீங்கள் விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொசுக்கள் வராமல் இருக்கும். கொசு அதிகமாக வர இடத்துல வச்சு விட்டுக்கோங்க. இன்னுமே நிறைய டிப்ஸ் தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.